நாகதோஷ பரிகார தலங்கள் அனைத்தையும் வழிபட்ட பலன் திருப்பாம்புரத்தை தரிசித்தாலே கிடைக்கும் என்று கூறப்படுகிறது. கைலாயத்தில் ஒருமுறை விநாயக பெருமான் சிவபெருமானை வழிபடும் பொழுது இறைவன் கழுத்தில் இருந்த பாம்பு விநாயகர் தன்னையும் வணங்குவதாக எண்ணி கர்வமடைந்தது. இதனால் கோபம் கொண்ட சிவபெருமான் நாக இனம் முழுவதும் தமது தேவ சக்தியையும் விஷத்தையும் இழக்கும்படி சாபமிட்டார். இதனால் உலகை தாங்கும் ஆதிசேஷனும் ராகுகேது உள்ளிட்ட ஏனைய சர்ப்பங்களும் தங்களது சக்திகள் அனைத்தையும் இழந்து அல்லல் பட்டன. தேவ ரூபத்தை இழந்து நாக வடிவில் பூமியில் உழன்று திரிந்தன. நாகங்கள் சாப விமோச்சனம் வேண்டி ஈசனை துதிக்க இறைவனும் மனமிறங்கி பூ உலகில் சேஷபுரி எனப்படும் திருப்பாம்புரம் திருத்தலத்தில் மகா சிவராத்திரி நாளன்று தம்மை தொழுதால் சாப விமோச்சனம் கிடைக்கும் என அருளினார். அவ்வாறே ஆதிசேஷன் தலைமையில் மற்ற நாகங்களும் சிவராத்திரியின் முதல் ஜாமத்தில் கும்பகோணம் நாகேஸ்வரரையும், இரண்டாம் ஜாமத்தில் திருநாகேஸ்வரம் நாகநாதரையும், மூன்றாம் ஜாமத்தில் திருப்பாம்புரம் பாம்புரநாதரையும், நான்காம் ஜாமத்தில் நாகூர் நாகநாதரையும் வழிபட்டு சாப விமோச்சனம் பெற்றதாக தலபுராணம் கூறுகிறது. ஒரு சமயம் வாயு பகவானுக்கும் ஆதிசேஷனுக்கும் இடையே தம்மில் யார் வலியவர் என்ற போட்டி ஏற்பட்டு வாயு பகவான் மலைகளை எல்லாம் தம் வலிமையினால் புரட்டி வீச முற்பட்டார். வாயு மலைகளை பெயர்க்கா வண்ணம் ஆதிசேஷன் தனது வலிமையினால் காத்து நிற்க இருவருக்கும் இடையே கடுமையான போர் மூண்டது. இருவரும் சமபலம் கொண்டிருந்ததால் யாரும் வெற்றி பெற முடியாத நிலையில் வாயு பகவான் உயிர்களுக்கு வழங்கும் பிராணவாயுவை நிறுத்திவிட உயிர்கள் அனைத்தும் அல்லலுற்றன. இதனால் கோபமுற்ற ஈசன் வாயு பகவானையும் ஆதிசேஷனையும் பேயுருவாக சபித்தார். இருவரும் தம் தவறை உணர்ந்து சிவபெருமானை வணங்கி தமது குற்றத்தை பொறுத்தருள வேண்டினர். இதனால் மனமிறங்கிய சிவபெருமான் வாயு பகவான் வைகை நதிக்கு வடக்கிலும் மதுரைக்கு கிழக்கிலும் பூஜை செய்து விமோச்சனம் பெறலாம் என்றும், ஆதிசேஷன் பாம்புரத்தில் 12 ஆண்டுகள் பூஜை செய்து சாப விமோச்சனம் பெறலாம் என்றும் கூறினார். பின்னர் ஆதிசேஷன் திருப்பாம்புரம் வந்து தீர்த்தம் ஏற்படுத்தி ஈசனை வழிபட்டு சாப விமோச்சனம் பெற்றதாக தலபுராணம் கூறுகிறது.